அடுத்து மூன்றாவதாக இன்றைக்கு நம்ம பார்க்க பொழுது ஆதியாகமம் புஸ்தகம் 4:8. அதே 4:8 வாசித்து பார்த்தீங்கன்னா அது சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 4:8. காயீன் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயீன் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். அப்ப கொலையின் ஆவி, இந்த நாட்கள் கொலைவெறியின் ஆவி. அடுத்த எழுதிடுங்க, கொலைவெறி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகம் முழுவதும் கொலைவெறி. இதுவும் எங்க தொடங்கினது? ஆதி மனிதர்களிடத்திலிருந்து தொடங்கிருச்சு. அந்த முதல் மனிதனை கொலைவெறி பிடித்தவராக தான் இருந்தார் என்பது பார்க்கிறோம். அந்த கொலைவெறி இதெல்லாம் நம்ம சொல்லும் போது என்ன அப்படின்னா, வல்லுநர்கள் சொல்லும் போது இப்படி சொல்றாங்க, அந்த சர்ப்பம் ஏவாள்கிட்ட எதை புசிக்க சொல்லுச்சு? கனி. பொய்யை சொல்லிச்சுல, இந்த கனியை புசிச்சன்னா அடுத்த நிமிஷம் நீ யாராயிருவ? தேவனை போல நன்மை தன்மை அறியத்தக்க உணர்ந்து நீ யாரா மாறிடுவ? தேவனை போல மாறிடுவ. நீ சாவதில்லை சொல்லும் போது, அந்த கனியை பறித்து கொடுக்கும் போது, அந்த கனியை சாப்பிடும் போது அந்த கனியின் வழியாகவே அவளை தீண்டினது என்று சொல்லுகிறாங்க. அதனால அந்த கனியை அவள் உட்கொண்ட பொழுது அவள் கருவுற்ற முதல் குழந்தையே அது சாத்தானுடைய கிரியையாகவே உருவானது அப்படின்னு பார்க்கிறோம். இப்படிதான் சொல்றாங்க. இட் இஸ் ட்ரூ. ஆகவே நல்லா கவனிங்க, சாத்தான் எந்த விதத்திலும் யாருக்குள்ளே என்ன செய்வான்? உட்புகக்கூடும். எந்த ரூபத்தில்? ஏன்னா இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வாசம் பண்ணுவதற்கும் இருப்பதற்கும் தான் நமக்கு முழு உள்ளம், முழு ஆத்மா, முழு இருதயம், முழு பலன் இதெல்லாம் நமக்கு தேவை. முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடும், முழு பலனோடு நமக்கு செய்வாங்க. ஆனா சாத்தானுக்கு எவ்வளவு கிடைச்சா போதும்? சின்ன கடுகளை இடம் கிடைச்சா போதும். எப்படி நினைச்சுவான்? அவனுக்கு இடம் கூடாதபடிக்கு. அதனாலதான் வேதம் சொல்லுங்க, நீங்க சாத்தானுக்கு என்ன செய்யுங்க? அப்பொழுது அவனுக்குள்ள விட்டு என்ன செய்வார்? ஓடி போவான்னு சொல்லி. அப்ப பிசாசு எந்த விதத்திலையும் நம்மளை எல்லாரையும் கண்ணோக்கி பார்த்துட்டே இருப்பேன். எப்ப யாரை என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அவன் தெளிவா இருக்கிறான். அவன் வெளிப்பா இருக்க வேண்டியது நம்ம தான். அல்லேலூயா. சத்தமுறையில சொல்லுங்க பாருங்க, அந்த கொலைவெறி எப்படி எவ்வளவு துணிகரமா வந்துச்சு. இது மிகப்பெரிய சொத்து சண்டையாங்க. நல்ல ரெண்டு சொத்து பிரிக்கும்போது சண்டை நடந்துச்சா? இல்லை. இன்னைக்கு சொத்துக்காக சண்டை போடுறது, தகப்பனை கொலை செய்யற மகன் இருக்கிறான், தாயை கொலை செய்யற மகன் இருக்கான், மருமக இருக்கிறான், இந்த மாதிரிலாம் இருக்குது. சொத்துக்காக அண்ணன் தம்பி மூத்தவனை கொலை பண்றாங்க, தம்பியை கொலை பண்ற அண்ணா இருக்கிறான். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி என்ன செஞ்சுக்கிறாங்க? கொலை செய்து போடுறவங்க சொத்து பிரிக்கணும், இடம் பிரிக்கணும், அதை பிரிக்கணுங்கிறதுக்காண்டி அதுக்காக என்னெல்லாமோ பண்றவங்களாம் நம்ம பார்க்கணும். மாந்திரிகங்கள்லாம் வச்சு சில கைகளை கடந்து வைக்கணும், அப்படிலாம் செய்யற வேலைகளை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் நடக்குது பார்க்கணும். ஆனா இங்க என்ன நடந்தது? ஒன்றுமே இல்லாத ஒரு காரியம். தேவனுக்கு ரெண்டு பேர் என்ன செய்யறாங்க? பலி செலுத்துறாங்க. வேற ஒண்ணு இல்லையா? ரெண்டு பேருமே யாருக்கு தான் பலி செலுத்தினாங்க? தேவனுக்கு பலி செலுத்தினாங்க. ஆனா ஆபேல் செலுத்துறதை கர்த்தர் செய்தார், அங்கீகரிச்சுட்டாரு. இவர் செலுத்துறாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அப்ப ஆண்டவர் ஆடு கொடுத்தா ஏத்துக்குவாரு, காய்கறி கொடுத்தா ஏத்துக்கிற மாட்டாரா? இவன் என்ன செஞ்சான்? தோட்டத்தில் விளைஞ்சதான் கொண்டு போனான். அவர் கொடுக்கறது இல்லை, இதை கொடுத்தோம் அதை கொடுத்தோங்கிறது இல்லை. எதை கொடுத்தாலும் எதுல இருந்து கொடுக்கணும்? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கொடுக்கணும். கொடுக்கணுமே. நான் என்ன சொல்றேன், இப்ப நம்ம காணிக்கை பெட்டி இருக்கிறது. அந்த காணிக்கை பெட்டில ஞாயிற்றுக்கிழமை தோறும் என்ன எடுக்கிறோம்? காணிக்கை எடுக்கிறோம். இப்ப அந்த காணிக்கை போடுறோம். அப்ப அந்த காணிக்கை போடும்போது காணிக்கை கொடுக்கணுமே நினைச்சு கொடுத்தா அந்த காணிக்கை ஒரு காலம் என்ன செய்யாது? ஆசீர்வாதம் பெற பிரயோஜனமே இல்லை. அது கொடுக்காமல கூட இருந்துட்டு போயிடலாம். கொடுக்கறதை எப்படி கொடுக்கணும்? மனப்பூர்வமா கர்த்தருக்கு கொடுக்கணும். ஆண்டவர் இவ்வளவாய் நம்ம வைத்திருக்கிறாரே. சத்தமரலை சொல்லுங்க, ஆண்டவர் இவ்வளவாய் நம்ம மேன்மைப்படுத்தி இருக்கிறாரே, ஆண்டவர் இவ்வளவாய் நம்ம உயர்த்தி இருக்கிறாரே, இவ்வளவாய் வைத்திருக்கிறாரே அப்படின்னு சொல்ற எண்ணங்கள் இருந்தா மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? கொடுக்க. ஒவ்வொரு நாள் ஆயுஷ் நாட்கள் நமக்கு கூட்டி கொடுத்துருக்காரு. எங்க இருந்து கொடுத்தாரு? நம்ம என்ன கொடுத்துட்டோம்? அவருக்கு என்ன அக்ரிமெண்ட் போட்டுருக்கோம்? ஒண்ணு கிடையாது. அப்போ ஒரு சின்ன சின்ன தேங்க்ஸ் கிவிங் தான். ஒன்று கர்த்தரை துதிக்கிறது, இன்னொன்று அது துதிக்கு அடையாளமாக கர்த்தருக்கு என்ன செய்யறது? காணிக்கை வெளியில செலுத்துறோம். இதுதான் நம்ம செலுத்து. வேற ஒண்ணுமே செய்ய முடியாது. வேற ஒன்றும் நமக்கு ஈக்குவல் ஆண்டவர் செய்யறதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது? பதில் கொடுத்துருவேன். ஆனா இதை கொடுக்கணுமே, இது எடுத்து வைக்கணுமே, அவருக்கு எப்படி கொடுக்கணுமோ, அதில் தசமா எடுத்து வைக்கணுமோ, காணிக்கை எடுத்து வைக்கணும், அதெல்லாம் கொடுக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. ரொம்ப ரொம்ப நல்லது. உடனே கொடுக்க வேண்டாம். ஏன்னா கொடுக்காமல் இருந்தால் மிகவும் சந்தோஷப்பட்டுக்கலாம். அதை கொடுத்துட்டு பாதிக்கப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறத விட கொடுக்காமலே இருந்துட்டு போயிடலாம். இங்க நம்ம பார்க்கும் போது அதுதான் வித்தியாசம்.
ஆடா காய்கறியாங்கிறது பிரச்சனை கிடையாது. அதை கொடுக்கும்போது எப்படி கொடுத்தான்பதுதான். இப்போ அவன் கொடுக்கும்போது மனப்பூர்வமா கொடுக்குறான். இவன் கொடுக்கும்போது எனத்தையாவது கொடுப்பான், சரி பலி செலுத்துவன் கொடுத்தான். ஏற்றுக்கொள்ளலாம் ஆண்டவர். அல்லேலூயா. ஆடுகளை பலியிட்டாலும் கூட அங்க சொல்லப்பட்டது, ஆடுகளோ மாடுகளோ நீ என்ன செய்யாத, நசல் கொண்டதை என்ன செஞ்சிடாதன்னு தான் சொல்லாரு, பலி செலுத்தாத அப்படின்னா. அது கர்த்தருடைய பார்வைக்கு எப்படி இருக்குன்னா அருவருப்புன்னு சொல்லியிருக்கு. கர்த்தருடைய பார்வைக்கு எப்படிப்படுதான் அருவருப்புன்னே எழுதப்பட்டிருக்கு. நசல் கொண்டதை நீ படைப்பா, ஏன்னால் அது கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பு. அப்ப அருவருப்பானதை போய் படைச்சு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பார்ப்போம். ஆசீர்வாதமாக தான் படைக்கணும். அல்லேலூயா. ஆகவே இதுதான் நடந்துச்சு. அப்ப இவன் என்ன பண்ணியிருந்திருக்கணும், நம்ம செய்யற தவறுன்னு உணர்ந்துக்கிட்டு அடுத்ததுக்கு அவரை விட சிறந்ததை கர்த்தருக்கு என்ன செஞ்சிருக்கலாம், கவன உள்ளத்தோடு அவர் செஞ்சிருக்கலாம். ஆனா அதை விட்டுட்டு அவன் என்ன பண்ணிட்டான், கொலை வெறியிடான். அப்ப பிசாசு யாரை எப்ப நிரப்புவானே யாருக்கு என்ன செய்யாது தெரியாது. அந்த கொலை வெறி அவனுக்குள்ள வந்துச்சு. அந்த கொலை வெறி ஆவி வந்த உடனே கூட பிறந்த தம்பின்னு கூட பார்க்காம அவர் என்ன பண்ணிட்டான், கொலை செய்யப்பட்டார். இதுதான் இன்னைக்கு நிறைய இடங்களில் நடக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்லுவதுக்கு சொன்னார். யோவான் 10:10 என்ன சொல்றாருன்னா, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கு என்ன செய்யப்படான் வரான் அப்படின்னு சொன்னார். அவன் வேற ஒன்றுக்கு வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாக வந்தேன். ஆனால் திருடன் என்ன வந்திருக்கான், திருடன். பிசாசுக்கு இன்னொரு பேர் என்னதான் திருடன். ஆகவே பிசாசு எதற்கு வந்திருக்கான, கொல்லவும் அழிக்கவுமே வந்திருக்கிறான். அப்ப ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு விதத்துல நம்மை கொலை செய்து விட வேண்டும், நம்மை அழித்து விட வேண்டும். அதுதான் அவருடைய நோக்கம். தேவன் இயேசுக்கு வந்ததுக்கு நோக்கம் நாம ஜீவன் கொடுக்கணும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்திருக்கிறான். சத்தமுறையிலே சொல்லுங்க. ஆமாங்க, இங்க தொடங்கினது தொடர்ச்சியா வந்துச்சு. நீங்க பாருங்க, இவங்க மட்டும் இல்லைங்க, யாக்கோபுடைய குமாரர்கள் 12 பேர் இருக்கிறாங்க. அதுல யோசேப்பு மேல 10 பேருக்கு என்ன இருந்துச்சு, கடுப்பு இருந்துச்சு. 37ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 37 நீங்க வாசிக்கும் போது அந்த 18ஆம் வசனத்துல அவங்களை தேடி அவங்களுக்கு இவன் சாப்பாடு தின்பண்டங்கள்லாம் கொண்டு போறான், ட்ரெஸ் எல்லாம் கொண்டு போய் அண்ணமாரை பார்த்துட்டு வாடான்னு சொன்ன உடனே எல்லாத்தையும் கொண்டு போறான். கொண்டு போய் கொடுக்க போகும்போதே தூரத்துல பார்க்கிற அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, அண்ணன் தம்பி எல்லாம் 10 பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறான். என்ன சொல்றான், ஏலே சொப்பனக்காரன் பாரா, நம்ம என்ன பண்ணிடுவோம், அவனை கொலை செய்து விடுவோம், எல்லாரும் சேர்ந்து என்ன செஞ்சிருவோம், கொன்றுவோம். அப்ப அந்த கொலை வெறி எப்படி இருக்கு பாருங்க. அந்த பையன் தெரியாம இதை சொல்லிட்டான்டா, சின்ன பையன் போனா போதுடா அப்படிலாம் சொல்லல. அவன் இருக்கக்கூடாது என்பதற்கு அவங்க தீர்மானமா இருந்தாங்க, கொலை செய்விட வேண்டும். ஏன்னா அந்த கொலை வெறியை நாவி பிசாசு இந்த பூமியில அதுதான் செய்கிறார். அப்ப நல்லா கவனிச்சுக்கிடுங்க, ஒவ்வொருதையும் நீங்க பார்க்கும்போது கொலை வெறி யாரு மேல தாக்குதல் நடத்த விரும்புதுன்னா, எவன் உத்தமனாக இருக்கிறானோ, எவன் பரிசுத்தனாக இருக்கிறானோ, எவன் தேவ ராஜ்யத்திற்காய் வாழ வரும், அவனை கொலை செய்வதற்கு தான் பிசாசு முதல்ல என்ன செய்வான், பெரிய செய்வான். உலகத்தான வெட்டி போடுறது அவனுக்கு பெரிய காரியம் இல்லை. ஆவிக்குரிய ரீதியில நான் சொல்றேன், ஆவிக்குரிய வைராக்கியமாய் கர்த்தருக்காக வாழ்றவன் மேலதான் தாக்குதலை பிசாசு நடத்துவானே தவிர ஏனோதான் இருக்கவன் மேல அவன் நடத்தவே மாட்டான். அது அவனுக்கு அவசியம் இல்லை. எவன் ஒருவன் தேவனுக்காக இருக்கிறேன், நம்ம தானே இடத்தை இப்ப நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். 38 நாள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் ஜெபம். ஒவ்வொரு தாவிகளுக்கு தாவியில சும்மா இருக்குமா, புரியுதா புரியலையா? நம்ம போய் எங்க நோண்டிக்கிட்டு இருக்கிறோம், அவன் புத்துக்குள்ள போய் கை வச்சு நோண்டிக்கிட்டு இருந்தா அவன் சும்மா இருப்பானா? எவன் ஜெபிக்கிறானோ அவனுக்கு தான் பாதிக்கும். புரியுதா புரியலையா? நமக்கு தான் வியாதி வரும், நமக்கு தான் பலவீனம் வரும், நமக்கு தான் போராட்டம். ஏன்னா இவன் நம்ம பலவீனம் கொடுத்தனா இவனால என்ன செய்ய முடியாது, ஜெபிக்க முடியாது, செய்யணும். இதான் நடக்குது. நல்ல கவனிச்சுங்க. இப்ப நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் பாருங்க, ஆபேல் கர்த்தருக்குள்ள இருந்ததுனால காயின் அவன் என்ன செஞ்சான். அதே மாதிரி யோசேப்பு கர்த்தருக்கு பிரியமா இருந்தான், அவன் சகோதரர்கள் அப்படி இல்லை. இப்படி எல்லா இடத்துலயும் பாருங்க, தேவனுக்கு எவன் பிரியமா இருக்கிறானோ அவனைத்தான் போட்டு தள்ளன்னு அர்த்தம் நினைப்பாங்களே தவிர அவன் துர்மார்க்கனா இருக்கான் போட்டு தள்ள அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் பிசாசு பண்ற தந்திரம். அல்லேலூயா. சத்தமுறையிலே சொல்லுங்க. அதனால இந்த கொலை பாதகர்கள் எல்லாரும் 2ஆம் மரணத்துல என்ன செய்வார்கள், தள்ளப்படும். அவன் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும்.